ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த தாமரை பூவோட அழகு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால அந்த வானத்தோட அழகு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. அதை விட மிஞ்சுற அழகு இந்த தாமரை பூவோட அழகு. 2யும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த அழக நீங்க பார்க்க வேணாமா? அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2யும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய டைம். தாமரைப்பூ பூத்து 2 நாள் ஆச்சுங்க. ஆனாலும் அதோட அழகு கொஞ்சம் கூட கம்மியாகல. அவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கோடி அது தொழியுமான்னு தெரியல. ஆனா நான் தொட்ட உடனே 2 இதழ் தொழியிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வாடும் வர நின்னு அழக ரசிக்கலாங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு வெயிலும் ஆனனால மாடி தோட்டம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஏன்னா மழையிலே இருந்து இருந்து அவங்க வெயில பார்க்கக்கூடிய டைம் அதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷா பச்சை பச்சேன்னு இருக்குது மாடி தோட்டம் எல்லாம். லாஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஒரு தாமரை செடி நட்டு விட்டத நான் கட் பண்ணி இலையெல்லாம் விட்டேன் இல்லைங்களா? அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல அந்த தாமரை செடி அப்படியே டல்லாகி நிக்குதுங்க. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மிட்நைட் ரோஸுங்க. ஒரு சைடு பூத்துருச்சு, ஒரு சைடு மொட்டு வச்சு அழகா இருக்குது. அது விரியக்கூடிய டைம் ரொம்ப அழகா இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன். இது மாடி தோட்டத்துலேருந்து பறிச்ச கீரைங்க. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க. க்ளீன் பண்ணி தட்டில் போட்டுட்டு இருக்கேன். அப்புறமா இங்கே பாருங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. எல்லாம் இன்னைக்கு கீரை குழம்பு இல்லைன்னா கீரை பொரியல் தான். பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது வச்சு இன்னைக்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண கீரையை நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. போய் பார்த்துக்கிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் என் மாடி தோட்டம் பச்சை பச்சேன்னு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கவர் ஆகியிருக்கு. அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது மாடி தோட்டம் அப்படிங்கிறத. திட்டம்னு செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவ்வளோவா நான் க்ளீன் எதுவும் பண்ணலை, க்ளீனே பண்ணலை, காடு மாதிரி வளர்ந்துருக்குது. அதுலேருந்து பறித்து எடுத்தது தான் இந்த கீரைங்க. நிறைய நாள் ஆச்சு அது அப்படியே விட்டுருந்து. அதனால் பறித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறித்து எடுத்து இன்றைக்கி கீரை பொரியல் தான் பண்ண போகிறேங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுல தனி சந்தோஷம் தான். எப்போமாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனால் நான் அடிக்கடி வாங்கி மாடி தோட்டத்துலேருந்து பறித்து பண்ணுவேங்க. இப்போ தொடர மழையாக இருந்தனால நான் பறிக்காமல் விட்டுட்டேன். அதுவும் இல்லை, இடையில எனக்கு ஒரு அம்மா எனக்கு நான் கீரையெல்லாம் கொடுத்தனால அந்த கீரையாக இருந்தனால நான் பறிக்காமல் விட்டனால இன்றைக்கி நான் பறித்து பண்ணதாங்க. இன்றைக்கி வீட்டில் கீரை பொரியலும் கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பும் பண்ணியிருந்தேங்க. அப்பளமும் பொரிச்சிருந்தேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சாயங்காலம் ஆனோடனே 7:30 மணிக்கு நல்லா மழையாக இருந்துச்சுங்க. நான் கடையில் இருக்கக்கூடிய டைம் தான் இந்த வீடியோ எடுத்தது. இன்றைக்கி பெய்த மழை. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.